திருப்பாவை பாடல் எண் 27. கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா உந்தனை பாடி பறைகொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமென்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாளின் திருமண நாள் என்று இந்த கூடாரவள்ளி என்ற இந்த நாளை குறிப்பர். கூடாரை என்று இப்பாடல் ஆரம்பிப்பதால் அன்றுதான் அக்கார அடிசில் எனப்படும் பால் சோறு செய்து நோன்பின் பலனாக படைப்பர். இந்த நாளில்தான் ஆண்டாள் அரங்கனுடன் கலந்ததாக எண்ணுவது மரபு. திருமால் தரும் பரிசில்கள் நாடே புகழுமாம். சூடகம் என்றால் வளையல். முதலில் கைதான் இறைவனை வணங்குவதால் கைக்கு தேவையான வளையலை முதலில் கூறினார்கள். தோல் வளை, தோடு, செவிப்பூ, பாடகம் என்றால் சிலம்பு. இதை போன்ற பலவிதமான அணிகலன்களும் நாங்கள் அணிவோம். எங்களுக்கு புத்தாடைகளும் நீ தருவாய். அதன் பின்னே பால் சோறு என்றால் நீருக்கு பதிலாக பால் மட்டுமே உலைநீராக பயன்படுத்தி சமைக்கப்பட்ட சோறு. அதில் இவர்கள் ஆயர்கள் அல்லவா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அந்த சர்க்கரை பொங்கல் முழுகும் அளவுக்கு நெய் வழிய இருக்குமாம். அதை அள்ளினால் முழங்கை வரை நெய் வடியுமாம். இதுபோல் இருக்கக்கூடிய இந்த நோன்பின் பலனாக இருக்கக்கூடிய இந்த பால் சோற்றை உன்னுடன் சேர்ந்து நாங்கள் உண்டு மகிழ வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள். இந்த கூடாரவள்ளி என்று பல பெருமாள் கோயில்களிலும் அன்று அக்கார அடிசில் எனப்படும் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் வழங்குவது ஒரு மரபு. இந்த பாலுடைய அடிசில் என்று அகநானூற்று 394வது பாடலும் இடைக்காடனார் என்ற புலவர் கூறுகிறார். பாலுடைய அடிசில் தொடிய பிரிந்து சென்ற தலைவன் தலைவியை சந்திக்கும் பொழுது அவள் பாலில் வந்த உணவை தருவாள் என்று அகநானூறு கூறுவதும் இங்கு எண்ணத்தக்கது. எந்த ஒரு நோன்பாக இருந்தாலும் அந்த நோன்பின் பலன் ஒரு சிறப்பான ஒரு உணவை சமைத்து அதை உண்பதே என்று கூறுவது ஆண்டாளின் அற்புதமான ஒரு செயலாகும்.